அவங்களோட எல்லா ஆரம்பித்த ஈவெண்ட்லேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். பிளாக் ஷீப்பில் இந்த அவார்டு ஃபஸ்ட் டைம் அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அச்சஸ் எல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரி, அதையே உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Ships in Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்ல கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் நம்பர் 1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். அடுத்த விருது வந்து ஒரு திரைக்கு பின் இருக்கக்கூடியவர். ஆனா இவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். அதாவது ஒரு படம் எங்க எடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்படுதுன்னா அதற்கு அடுத்து இவங்களோட டேபிள்ல தான் அது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டேபிளில் உருவாக்கக்கூடிய அந்த கலைஞருக்கான ஒரு விருது. அதை கொடுக்க போறவரும் அதே துறையில கோலோச்சி நிற்கக்கூடிய ஒருத்தர். அவர் பத்தி நச்சுன்னு 4 விஷயங்கள் சொல்லுங்கண்ணா, தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லிடவா? ஓகே, டன். எடிட்டர் ஆண்டனி அவர்களிடம் தொழில் கற்று இன்று நிற்கும் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 இருப்பவர். நிறைய இயக்குனர்களின் ஆஸ்தான ஃபேவரட் எடிட்டராகவும் இருப்பவர். விஜய் அவர்களோடு 3 படங்கள், அஜித் அவர்களோடு 3 படங்கள் என்ற அட்டகாசமான ஃபில்மோகிராஃபியை கொண்டவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்ற 3 மொழிகளிலும் பரபரப்பாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பேன் இண்டியன் எடிட்டர் ரூபன் அவர்களை மேடை கலைக்கிறோம் இந்த விருதினை வழங்குவதற்காக. வணக்கம், very very warm welcome. Thank you so much for being here. So நீங்க கொடுக்கக்கூடிய இந்த விருது ரொம்ப ஸ்பெஷல். பெஸ்ட் எடிட்டருக்கான விருது தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். சோ இவர் யாரு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாவே சொல்லாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் இல்லையா. டைரக்டர் ஆகணும்ன்ற பேஷனேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து அவங்களுக்கு பேசியிருக்காங்க. ஸோ அவர்கள் கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய இவரை பத்தி அந்த ஏவியில பார்த்துடலாம். ஒரு சைடு எடிட்டரோட பேர் அப்படியே நின்றுருக்குன்னா ஃபிலோமின் சார் வந்து அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் சார் அப்படிங்கும் போதே நமக்கு வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வரக்கூடிய படங்கள் அப்படின்னா மகாராஜா, மாவீரன், பிளாக் படம், பிளாக் மூவி. அவரோட நிறைய ஹைப்பர் லிங்க் படங்கள்ல இந்த பேட்டர்ன் அவர் அடாப்ட் பண்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ப்ரெசன்ட்டையும் பாசிட்டிவ் அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதில் 2 கேரக்டர் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் போர் அடிக்காம த்ரில்லராக கொண்டு போயிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாலு ப்ராஜெக்டாக போயிட்டு இருக்கு. ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். எடிட்டிங் ஸ்கில் செட்ஸை தாண்டி ஒரு எடிட்டருக்கு பேசிக்காக இருக்கிற நாலேஜ் வந்து ஸ்டோரி டெல்லிங் தான். ஹலோ, நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். we need help. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. எடிட்டிங்கில் நிறைய ஜானர்ஸ் இருக்குது. அதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், வார்ம் வேர்ல்ட் மூவிஸ், யூனிவர்சல் பேரலல் மூவிஸ்லாம் வந்து ஒரு எடிட்டிங்கில் ஒரு சீக்வன்ஸாக கொண்டு வரதுன்ற பெரிய விஷயம். ஸோ அவரோட கட்சை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு தான் அந்த மாதிரியான கதையை நானுமே எழுத முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மகாராஜா மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டு செகண்ட் ஹாஃப் டெம்ப்ட் இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஒரு நான் லீனியர் ஃபிலிம் வந்து போர் அடிக்காமலையும் கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுத்து போகிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ எங்களை மாதிரி அப்கமிங் எடிட்டர்ஸ்க்குலாம் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆஸ் அ பட்டிங் எடிட்டராக அவரை மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. பிளாக் அண்ட் மகாராஜா மூவி எஸ்பெஷலி நான் சொல்கிறேன், எடிட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே வி காட் மோர் இன்ஸ்பைர் ஃப்ரம் மீ. பிளாக் மூவிக்காகவும் மகாராஜா மூவிக்காகவும் ஃபிலோமின் சாருக்கு இந்த அவார்ட் கொடுக்கறது ரொம்ப டிசர்வ் தான். ஸோ ஃபிலோமின் ராஜ் சாருக்கு இந்த அவார்ட் டிசர்வ் தான். அந்த பேர் வந்து ஆக்சுவலி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ கிரெடிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த எடிட்டர்ஸ் கிடச்சிருக்குன்னா நோன் தான் சொல்லுவேன். Ladies and gentlemen, ஒரு பெரிய கைத்தட்டலோட let's welcome the best editor of the year ஃபிலோமின் ராஜ் அவர்கள் பிளாக் மற்றும் மகாராஜா திரைப்படத்திற்காக இது அவார்டுக்கான தருணம். பெஸ்ட் எடிட்டர் ஆஃப் தி இயர் ஃபிலோமின் ராஜ் அவர்கள். எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவங்க அனைவருக்கும், சினிமா நண்பர்கள், அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் ஷீப்புக்கு எனக்கும் வந்து ஒரு நீண்ட நாள் தொடர்பு இருக்குது. அவங்களோட எல்லா ஆரம்பித்த ஈவெண்ட்லேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். எந்த தடவையும் அவங்க எனக்கு வந்து விருது வாங்கிறதுக்காக அவங்க கூப்பிட்டதில்லை, கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க. அதில் வந்து எப்போவுமே கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அது இப்போ வரைக்கும் வந்து அவங்க ஞாபகம் வச்சு கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம்.
அண்ட் ஃபிலோ வந்த கொஞ்ச நாளில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து எடுக்கிறது அப்படின்றது நத்திங் கம்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில். அவரோட படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். மாநகரமில் வந்து நாங்கள் ஒரே ஃப்ளோரில் தான் ஒரே பில்டிங்கில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வேறு படங்கள். அப்போலேருந்து ஃபிலோவை தெரியும். இப்போ வரைக்கும் அவர் வந்து கடைசியாக பண்ண படம் வரைக்கும் மகாராஜாவோட பெரிய ஃபேன் நான். ஐம் வெரி ப்ரவுட் ஃபிலோ. இங்கே நிறைய அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்கிறது என்னென்னா, இங்கே வெளியில் ஒரு விஷயம் கேட்டாங்க, எடிட்டிங்கில் முதல்ல இருக்க ஒரு எடிட்டருக்கான என்ன குவாலிட்டி வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எடிட்டிங்னு இல்லை, சினிமாவில் எல்லாருக்குமே தேவைப்படுறது பொறுமை. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நத்திங் கம்ஸ் ஈஸி. பொறுமையை கடைபிடிச்சோன்னா ஃபிலோ மாதிரி இன்றைக்கி இருக்கிற பல பேர் மாதிரி வந்து பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ பிளாக் ஷீப். தேங்க்யூ சார். அப்பா அப்படியே படபடன்னு எல்லாருக்குமான மெசேஜை சேர்த்து சொல்லிட்டீங்க. அதில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. சாரி நான் அதை கவனிச்சதில்லை. இல்லை எப்பயுமே கொடுக்குறதுக்கு தான் எங்களை கூப்பிடுறாங்க. நிறைய கொண்டாட்டங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். மிருதுகிட்ட நீங்கள் பேச வேண்டியது அங்கே நின்று பேசுனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மகாராஜா அண்ட் பிளாக் ரெண்டும் வெவ்வேறு ஜானர். அண்ட் பிளாக் ஷீப்பில் இந்த அவார்டு ஃபஸ்ட் டைம் அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவார்டுங்கிறது நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் ஒரு இன்த்துவாக நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ப்ளஸ் தான் இந்த அவார்டு வந்து. ஸோ எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ரொம்ப பயமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு ஸ்டேஜ் பேர்டன் தான் வருது எனக்கு. ஸோ அடுத்த படம் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு படமும் எப்படி அதை கரெக்டான டெலிவரபிள் கரெக்டான டேரக்டர் சொல்கிற கதையை எப்படி ஆடியன்ஸ்க்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கிற அதிகமான பொறுப்பு கூட ஏறிட்டு இருக்குது. அந்த பொறுப்பு அதிகமாக ப்ரெஷரும் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷரில் இந்த அவார்டு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ப்ரெஷரில் ஓடும்போது இதுவே ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தேடணுன்னு அச்சஸ் எல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரி அதையே உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு சின்ன கிஃப்ட் இதோட சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். எஸ் ப்ளீஸ் அந்த கிஃப்ட்டை கொண்டு வாங்கப்பா. அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப மனசு பிடிச்ச ஒரு விஷயம், டெய்லி நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் இதுதான் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 50 டீ குடிப்பாராம் அவர். அதனால அவருடைய 21 படங்கள் நீங்க பண்ணியிருக்கக்கூடிய கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுதானே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னா, அந்த நீங்கள் உங்களோட 21 படங்களுடைய பேரும் 21 மக்ல இருக்கு. ஸோ எல்லாமே டைட்டில்ஸ் ஆஃப் மூவிஸ். இதை நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். சுடுதண்ணி கூட குடிக்கலானே, நீங்கள் கண்டிப்பாக லெமன் டீ குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உடம்பையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ ஸோ மச்.